என்னோடய ஃபேரிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப நாளாக நம்மலாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்ம ஃபேவரட்டான ஒரு எஃப்எஃப் ஓவர் பில்டப்பாக இருக்கா சாரிடா, இது எல்லோரும் எதிர்பார்க்குறீங்கன்னு தான் நினைக்கிறேன். வில்லேஜ் கேர்ள் மேரிட் டு ஒன் சிஓஸ் ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மீ அன்லவிங் கசின்ஸோட OT7 எஃப்எஃப் தாண்டா கேட்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதோட ரீகேப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரிடா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. பட் ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுற இடம் தாண்டா எனக்கு ஹாப்பினஸை கொடுக்கல. பிகாஸ் அது வேறு ஒன் ஷாட் இல்லை வேறு எஃப்எஃபாக இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு இந்த இதில் என்ன பிடிச்சிருக்குனாலும் சரி, இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் வேறு ஒரு எஃப்எஃப் ஒன் ஷாட்டை பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வேணா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக ஒரு சின்ன ரிகாப்போடு போயிடலான்டா. போன பாட்டில் நம்ம எதோடு ஸ்டாப் பண்ணியிருப்போம் அப்படின்னா, யூனா நம்ம ஜென்ஷிக்கு கால் பண்ணியிருப்பாங்க. கால் அட்டன் பண்ணிவிட்டு அவரும் காதில் வச்சுட்டு, சொல்லுண்ணா, என்ன இன்னும் தூங்கலையா? இல்லைப்பா, இன்னும் தூங்கலை. ஓ, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சரி சரி, இந்நேரம் மணி அங்கே 2 மணி இல்லை 3 மணி இருக்கும், ஏன் இன்னும் தூங்கலை? அது எப்படி தூங்க சொல்கிறீங்கப்பா, எப்படி தூங்க சொல்கிறீங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், போனதுலேருந்து என்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டீங்க. நானும் எவ்வளவோ கேட்டேன், அங்கே போகும்போது என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் இல்லையோ நான் இங்கேன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனால் இப்போது அங்கே போயிட்டு என்ன ஒரு கால் பண்ணால் கூட நீங்கள் அட்டன் பண்ணி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. அதுவும் இன்றைக்கி மதியானம் நான் ஜேகேப்பாக்கு கால் பண்ணேன். கேஷுவலாக என்னப்பா பண்ணுறீங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். அவர் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீ ஏன் என்னை ஒப்பான்னு கூப்பிட்றேன்னு சொல்லி கேட்டார். ஸோ அதுக்கு ஜின்னு ஓ அதுக்கு தான் இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறியா? சரி சரி, எதுவும் டென்ஷனாக எடுத்துக்காத, நாங்கள் இன்னும் ஒரு 2 நாள் நாங்கள் வந்துடுவோம். ஸோ வந்ததுக்கப்புறம் என்னன்னாலும் பேசிக்கலாம். நீ ஃபோனை வை, நான் தூங்க போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ கூட நான் எப்போ ஃபோனை வைக்கிறது, நீங்கள் எங்கே போகலான்னு தானே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லையோ, நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்த்தோப்பா, இப்போ அங்கே போய் உங்களுக்கு வேறு ஒரு பொண்ணு கிடைச்சிட்டா. யார் அது? அதான் நான் பார்த்தேனே, அவரோட ஃபோனில் போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். நான் அவரோட ஸ்டோரி ஃபீடை பார்த்துட்டு தான் உங்களுக்கு காலே பண்ணேன். என்ன போட்டிருக்கான்? அதுவா, அவர் ஏதோ ஒரு பொண்ணு ஜிமின் ஸ்விங் ஆட்டி விடுறாரு, அந்த பொண்ணு உட்காந்துட்டு ஆடிட்டு இருக்கா. அது தாங்கப்பா ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி போட்டிருக்காரு. நான் அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு காலே பண்ணேன். ஓ அதுவா, அது வேறு யாரும் இல்லை, எங்கள் மாமா பொண்ணு தான். மாமா பொண்ணு? ஆமாம், எங்கள் மாமா பொண்ணு தான். ஓ சரி, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் எதுவுமே சரியில்லை. நீங்கள் ஊருக்கு வாங்க, அப்புறம் வச்சுக்கிறவங்கள. வச்சுக்கோ, இப்போ ஃபோனை வை. சரி, குட் நைட். குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கோல்டு டோனில் பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு. யோனாவா அங்கே படுத்துட்டு யாராக இருக்கும் அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உருண்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ எப்படி உங்ககிட்ட காமிச்சா, மாமா என்னவா இல்லை, யார் அது கால் பண்ணுது? அதுவா, அது ஒன்றும் இல்லை, ஆஃபீஸ் கால் தான். ஓ சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ ஆரம் அப்படியே சேஹப்பை பார்க்குறாரு. டே என்ன ஆரம்? இல்லை, ஃப்ளைட்டெல்லாம் வர சொல்லிட்டு தானே? சொல்லிட்டேன். அது இங்கே தானே, இங்கே நியர்பையில் நிற்குதுன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா, சரிடா அப்படின்னு சொல்லும் போதே ஆரமோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அவரும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அவங்களோட ப்ரைவேட் ஜெட்டோட பைலட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறாரு. ஹலோ சார், ஆக்சுவலி இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த மெசேஜ் எதுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ளைட்டை என்னால் நீங்கள் இருக்க ஏரியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ண முடியாது சார். ஸோ பெட்டர் நீங்கள் சென்னை ஃப்ளைட்டை எரிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி ஏர்க்ராஃப்ட் இங்கே தான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டுட்டு நாளைக்கு ஈவினிங் 9 o'clock வந்துடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவர் அனுப்பிச்சிட்டு அவர் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிருப்பார். ஸோ இந்த மெசேஜை பார்த்துட்டு ஓ ஓகே டே, நாளைக்கு நைட் 9 மணிக்கு சென்னையில் இருக்கணுமாண்டா. என்ன சென்னை இல்லையா? ஆமாம், ஃப்ளைட் இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறதுல ஏதோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கான்.
ஸோ அதனால் அங்கே வர சொல்லியிருக்காங்க. நம்ம எப்படியும் இங்கேருந்து ஒரு 5 மணிக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். இங்கேருந்து ஒரு 3 ஹார்ஸ் தானே ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி ஓகேடா, சரி ஓகே நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு பிளான் எடுத்துட்டாங்க. நீங்கள் நாளைக்கா 5 மணிக்கே போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு பாய்ஸ் உங்களை பார்த்துட்டு என்ன வேன் நீயும் வரேன் தானே எங்களெல்லாம் வழி அனுப்பி வைக்க? ஆ வரேன் மாமா வரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பத்தை சொல்கிறீங்க. சரி ஓகே எல்லாம் போய் படுங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் மாமா. என்ன? இல்லை இந்த கபோர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜின்னை பார்த்து கேட்குறீங்க. ஜின்னை வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு. இல்லையே வைன் என்ன இருக்குது? அது வந்து நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் அப்புறம் நம்ம திங்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்படியா? எங்கே ஓப்பன் பண்ண? ஒரு நிமிஷம் மாமா அதோட கீ இங்கே தான் வச்சேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ட்ராக்கு பின்னாடி அப்படியே முண்டி முண்டி போய் அந்த கீயை எடுத்துகிட்டு வரீங்க. வயசெல்லாம் மூஞ்சி பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு பாம்பு மாதிரி இப்படி வளைஞ்சு நெளிஞ்சு போய் எடுத்துகிட்டு வரீங்கடா. ஸோ அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் யூஸ் பண்ண திங்ஸ் அப்புறம் உங்கள் பாய்ஸ் உங்களுக்காக கொடுத்துட்டு போன திங்ஸ். இது நாங்கள் வர வரைக்கும் நீ பத்திரமா வச்சுக்கணும் சரியா? நான் உன்கிட்ட வந்தோடனே கேட்பேன் இங்கே என் திங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே ஜிம்மினா நான் வச்சுக்கிறேன். சரி சரி. அப்புறம் இது இந்த கார் பொம்மை இருக்குல்ல? ஆமாம் தயம். நீயும் பத்திரமா வச்சுக்கணும் சரியா? இது என் ஞாபகத்தமாக வச்சுக்கணும். சரி சரி. ஜேகே நீ எதுவும் கொடுக்கலையா? நான் கொடுக்கணுமா? சரிண்ணா என்னோட பைக்கை பிடிச்சிக்கோ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ வச்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுமே உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் சிவகா அவரோட பால் பாட்டிலே மறந்து வச்சுட்டு போயிருப்பார். ஸோ அவர் வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டு பால் பாட்டிலில் தானே குடிச்சிருப்பார் பாலை. ஸோ ஆக்சுவலி அவர் இங்கே வந்தப்போ அவருக்கு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்திருக்கும். ஸோ ஆனாலும் அந்த பால் பாட்டிலெல்லாம் அப்படியே வந்து குடிச்சிட்டு தான் வச்சுருப்பார். ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சுகமாம்மா நீங்கள் இதெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே எல்லோரும் ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு பார்க்குறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸை லாஸ்ட்டாக அவங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே இங்கேயே குளிச்சுட்டு மாற்றி விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லையாடா. ஸோ அதெல்லாம் அவங்க அம்மா எடுத்து அழகாக துவைச்சி மடித்து வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஹாப்பியாக அதை வந்துட்டு சைல்ட்ஹுட் மெமரிஸில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் உள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து நடுவில் உட்காந்துட்டு இருக்கீங்க. சுற்றி பாய்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகான ஒரு ஃபோட்டோ. அதில் நீங்கள் ஒரு க்யூட்டான ரெட் கலர் ஃப்ராக் போட்டிருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பக்கமும் உங்களோட ஹேர் 2 பக்கமும் டை ஆகி அதில் 2 பக்கமும் பூ வச்சுருக்கு. ஸோ பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே சுற்றி தம்னையில் இருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் நடுவில் உட்காந்துருக்கீங்கடா. ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு பாய்ஸ் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இது நீ தான்டா நான் தாடான்னு சொல்லி அவ்வளோ ஜாலியாக சிரித்து பார்த்துட்டு சரி ஓகே வைன் ரொம்ப டைம் ஆகிடுச்சு நீ போய் தூங்கு. ஆல்ரெடி 2 மணி ஆகிடுச்சு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அருண் வந்து ஜேகே பிடிச்சிட்டு இருப்பார். மாமா அருண் அவன் இங்கே தூங்கட்டும், அவனுக்கு என்ன, நாங்களாம் பாய்ஸ் தானே, அவனை ஒன்றும் பண்ணுற மாட்டோம், நீ போ. ஐயா நான் சும்மா தான் கேட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிடுறீங்க. பாய்ஸ் தான் அப்படியே இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சிவகா அப்படியே இவளுக்கும் சின்ன வயசு தான், அப்புறம் இவளுக்கு ஞாபகம் இருக்கிறது ஏதோ நமக்கு ஞாபகம் இல்லை. ஆமாண்டா நீ சொல்கிறது கரெக்டு தான். ஒரு வேளை அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லி வளர்த்துருப்பாங்களா இருக்கும். இருக்கலாம். நான் இது ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் அதான். சரி எல்லாம் போய் படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் படுத்துடுறாங்க. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் வயந்தான் இங்கே க்யூட்டாக நின்றுட்டு பவுட் பண்ணிட்டேன். அத்தை ப்ளீஸ் போங்க அத்தை, என்னை விட்டு போயா ஆகணுமா, அவங்கள வேணால் போக சொல்லுத்தேன், நீ இருத்தேன் ப்ளீஸ். வயன்மா சொன்னால் புரிஞ்சுக்கோ, எனக்கும் இங்கே இருக்கணும்னு ஆசை தாண்டி செல்லும். என் தங்க பாரு எப்படி அழுவுதுன்னு பாரு, கண்ணெல்லாம் தொட. இங்கே பாரு நான் சொல்கிற கேளு, அடுத்த வருஷம் இதே டைமிங்கில் இதே நாளில் நாங்கள் வந்துடுவோம் சரியா? அடுத்த வருஷமா?
ஆமாம் ஆமாம், அடுத்த வருஷம் வந்துடுறோம். ஸோ அழுகாமல் இரு. அடிக்கடி நம்ம வீடியோ கால் பேசலாம், ஃபோனில் பேசலாம். தினமும் உன் கூட அத்தை பேசுகிறேன், சரியா? அழுகாமல் இரு. இங்கே பாரு, நீ எல்லாம் காலேஜ் படிக்கிறேன்னா எப்படி நம்புவாங்க? குழந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். அத்தை, நான் உனக்கு குழந்த தானே ஆமாம் ஆமாம், என் செல்லக்குட்டியில் நீ அழக்கூடாதுல்ல. இங்கே பாரு, மாமா வந்துட்டார் பாரு, என்னன்னு கேளு. என்னங்க பாருங்க, வயன் அழுதுகிட்டே இருக்கான். என்னம்மா, என்னாச்சு? மாமா, நீயாச்சும் சொல்லு மாமா. அத்தைக்கிட்ட இங்கே இருக்க சொல்லி நீயும் இங்கே இரு. அவங்க வேணா போட்டும். இங்கே பாருமா வயன், புரிஞ்சு கொடிச்சலாம். அடுத்த டைம் கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் திரும்ப வந்துடுவோம், சரியா? உனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்க வருவோம் பாரு. அப்படியா? ஆனாலும் எனக்கு நீங்கள் போகிறது கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இங்கே பாரு செல்லம், அழுகக்கூடாது, சரியா? அழுகாமல் இருக்கணும். நானும் உங்கள் கூடயே வந்துட்டேன் பேசாமல். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் மட்டும் உங்கள் கூட வந்தால் ஜாலியாக இருப்பேன். மாமாங்க கூடலாம் ஜாலியாக இருப்பேன் தெரியுமா? ஆ, இருப்பேன். இப்போ நீ முதல்ல அழுகி நிறுத்துறியா? ம், சரி, நான் அழுக மாட்டேன். சரி, நீ வேணா வரியா மாமா கூட? கொரியா போயிடலாம். ம், நான் வரேன், போகலாமே அப்படி நீங்களுமே சொல்கிறீங்க. அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு கொரியா போயிட்டா இங்கே படிப்பெலாம் யார் பார்த்துக்குவா? பாதியிலே நிற்கிறதுக்கா? அப்புறம் என்ன, உனக்காக உங்கள் அப்பா மெனக்கெட்டு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காரே, அதெல்லாம் என்ன சும்மா மண்ணோட மண்ணை போயிருக்கா? ம், ஆமாம். சரி, நீங்களாம் போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன், சரியா? என்னோடய காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் டாக்டர் பட்டம் வாங்கிட்டு நான் வந்துடுறேன். அப்படி நீங்கள் வந்து ரொம்ப அழகாக பவுட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்கடா. ஸோ இதெல்லாம் பாய்ஸ் வந்து வெளியே கேட்குறாங்க, ஹாலில் உட்காந்து சிரிச்சுட்டு பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இவ்வளோ நாள் உங்கள் கூட ஹாப்பியாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுமே கிளம்பணும் அப்படிங்கும்போது லைட்டாக அவங்களுக்குமே கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு ஒவ்வொன்றையும் பேக் பண்ணி வச்சுட்டு ஸோ அப்படியே வந்துட்டு அப்படி இருக்காங்க. இங்கே உங்கள் அம்மா தான், நீ இங்கே கொஞ்சம் வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். இதோ வந்துட்டேன் மலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வராங்க. இங்கே வந்துட்டு உங்கள் அம்மா தான், இந்தா மீனா புடி, இந்த மிளகாத்தூளை புடி, அப்புறம் இதோ இந்தா வடகம். எங்கள் அண்ணனுக்கு நெய்னா ரொம்ப பிடிக்கும், நெய் ஊற்றி நல்லா சமைச்சு கொடு. பாவம் அங்கே போய் ஒல்லியாக்கிறாது என்ன. இங்கே வந்து ஒரு வாரமாக நல்லா நெய் சாப்பிட்டு அண்ணன் கண்ணெல்லாம் வீங்கி போய் பந்து மாதிரி இருக்குது. இந்தா பசங்களுக்கும் நல்லா கொடு என்ன. அண்ணன் புராணத்தை பாடாத, எடுத்து கொடு மலர் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாவுமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் வெளியே வரதை பார்த்துட்டு, அண்ணி இது ஓகேவா? என்ன அதிசயமாக அண்ணிங்கிற? எப்பவும் யாரும் இல்லைன்னா அண்ணின்னு கூட மாட்டியே மலர்? அதுவா பின்னாடி பாருங்க, அவங்க அண்ணாவும் எங்கள் அண்ணாவும் வராங்க. ஓ அதானா, சரி எடுத்து கொடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தனியாக இருந்தால் தானடா மலர் மீனா அப்படி சொல்லிப்பாங்க. ஸோ அதனால் அப்படி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மாமா, அடியே மீனா, இதெல்லாம் என்னது? இத்தனை இது தூக்கிட்டு வர? ஏன் இப்போ தூக்கிட்டு வந்தேன்ன? ஃப்ளைட்டில் தானே போகிறோம். ஆமாம் ஃப்ளைட்டில் தான் போகிறோம், அதுவும் நம்ம ஓன் ஃப்ளைட்டு தான். எடுத்து வச்சுக்கோ. வேணா உங்கள் அண்ணா அண்ணி, அப்புறம் அவங்க அண்ணன் அண்ணி பெற்றது, அப்புறம் உங்கள் அம்மா அப்பா எல்லாம் தூக்கிட்டு போயிடலாமா? எனக்கு ஓகே தான், தூக்கிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரி, பேசினது போதும், போய் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க, சாப்பிடுங்க. மணி ஆயிடுச்சு, ஆல்ரெடி 3 மணி ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரத்தில் கிளம்பணும். கொஞ்ச நேரமாச்சும் தூக்க வேணாமா அப்படிங்கிறாங்க. இதோ கூப்பிட்றேன். டே பசங்களா, எல்லோரும் வாங்கடா கீழே, சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கடா. ஆல்ரெடி பேக் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அப்படி இப்படின்னு 3 மணி ஆயிடுச்சு. வாங்கடா பசங்களா. இதோ வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாம் கீழே இறங்கி வராங்க. நீங்களும் அப்படி நின்றுட்டு அழுகாத குறையாக நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுமே சாப்பாடெலாம் போட்டு கொடுக்குறாங்க. பாய்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படி தட்டில் கோலம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு தயங்க உங்கள் மண்டையில் கொட்டிட்டு, என்ன வயன், என்ன தட்டில் கோலம் போட்டுட்டு இருக்க? ஏன் தட்டை வாசல்னு நினச்சிட்டியா என்ன? கோலமா? ஐயோ சாரி மாமா. என்ன சாப்பிட பிடிக்கலையா? சாப்பாடு அது வேணாமா என்ன? இல்லை மாமா. அப்புறம் என்ன வயன், ஏன் அப்படி பார்த்துட்ருக்க? அது வந்து மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பம் பார்க்குறீங்க. ஸோ அவரா, என்னாச்சு வயன், என்னன்னு சொல்லு. அது வந்து நீங்கள்லாம் ஊருக்கு போகிறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்கு தெரியுமா?
ஐயையோ! எதுக்குடி இப்படி பண்ற? அப்படிங்கிற மாரி உங்க அம்மா வந்து ட்ராமா ஆக்டிங் பண்றான்னு நெனச்சுட்டு கேட்குறாங்க. ஆனா நீங்க உண்மையாவே அழுகுறீங்க. "என்ன விட்டுட்டு போகாதீங்கன்னு" சொல்லிட்டு நீங்க அழுகுறீங்க. எனக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்குடா. ஸோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இங்க வந்து ரொம்ப பூஜை புனஸ்காரம் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு டிங் 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 டிங்னு மணி ஆட்டிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன்டா. ஸோ அப்படியே வாங்க நம்ம டைரக்ட்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். அப்படியே எல்லாரும் பேசி முடிச்சுட்டு உங்களை வந்து சால்வுமே பண்ணுறாங்க. சரி ஓகே விடு விடு பார்த்துக்கலாம், எப்படி இருந்தாலும் ஃபோனில் பார்த்துக்கலாம், அப்படி பார்த்துக்கலாம் இப்படி பார்த்துக்கலான்னு எப்படியும் உங்களை ஒரு வழியாக சால்வ் பண்ணிட்டாங்க. நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. பாய்ஸ்லாம் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நீங்கள் டக்குன்னு டிவி ஆஃப் பண்ணிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகிடும்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்ச நேரம் தான் தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே போயிட்டீங்க. அவங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு பல யோசனைகளை, தூக்கமே வரல. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படியே வெட்டத்தை பார்த்து படுத்துட்டு, ச்சே கொஞ்ச நாள் இந்த 1 வீக் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்ல. இந்த புது புது விஷயம், புது புது சாப்பாடு, புது புது மக்கள், அப்புறம் இதோ இந்த ஃபேமிலியோட பாசம், அப்புறம் இந்த புது ப்ரீஸ் இதெல்லாம் வந்து நம்ம சுவாசிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுல்ல. ம் ஆமாண்டா ஜின். இதை நம்ம லைஃப்லேயே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம். ஆ ஆமாண்டா. ஆனால் மிஸ் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்கிறீங்க? ஆமாண்டா. கொஞ்ச நாளைக்கு நம்ம எப்படியும் வரமாட்டோம். அங்கே போனால் அப்படியே டயட் ஷெட்யூல்ஸ், மீட்டிங், அதை விட்டு அந்த கம்பெனி. ஐயோ எனக்கு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆரம் சொல்கிறாரு. அதுக்கு சுகா, ஆமாண்டா ஆமாண்டா எனக்கும் கஷ்டமாக தான்டா இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வேலை அப்படி, நம்மளோட ஊரும் இது இல்லை, அடிக்கடி வந்து போகலாம் என்ன, ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது கண்டிப்பாக வரலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாமே படுத்துட்டு அப்படியே ஜாலியாக வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி தூங்குறாங்கடா. ஸோ தூங்கி எழுந்து கரெக்டாக வந்து ஒரு 4:30 போல் எழுந்து ஒவ்வொருத்தராக கீழே வராங்க. ஒரு 1.5 ஹவர்ஸ் தூங்கிட்டு ஸோ அப்படி கீழே வரவும் உங்கள் அம்மா காஃபி அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை இதுக்கு தான் இதெல்லாம், இந்தாங்கடா பிடிங்க பிடிங்க குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கொடுக்குறாங்க. இவங்களுமே வாங்கி குடிச்சிட்டு சரி ஓகேத்தா அப்பா அம்மாலாம் வந்துட்டாங்களாம். இதோ வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியே வராங்க. அத்தை வயன் அருண் இதோ வந்துட்டாங்கடா. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்களா? இல்லைடா இல்லைடா அவங்க வரல அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்கடா. ஸோ சொல்லவும் அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் அப்பா வந்து வேன்லாம் வந்துச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேனில் தான் அப்படியே அழகாக கூப்பிட்டுட்டு அப்படியே போகிறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஹார்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நீங்கள் சென்னையில் தான் இருக்கீங்க, ஏர்போர்ட்டில் தான் அப்படியே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து தனியாக செப்ரேட்டாக ஒரு வெயிட்டிங் ஹால் இருக்குது. ஸோ அவங்கள நம்ம ஓன் ஃப்ளைட்னால் டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கிட்டேயே போய் நம்ம சென்ட் ஆஃப் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழுகியோடு அப்படி நின்றுட்டு இருக்கீங்க எல்லாருமே கொஞ்சம் கஷ்டத்தோட. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப்பு. ஸோ அவங்கெல்லாம் அந்த பைலட்டு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, இங்கே புயல் ரொம்ப வீசுறனால ஸோ ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஒரு 5 ஹார்ஸ் இல்லைனா 10 ஹார்ஸ் கழிச்சு தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ பெட்டர் நீங்கள் ஒரு ரூமோ இல்லை ஹோட்டலோ புக் பண்ணி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருவாங்க. பாய்ஸோ ஓ என்னடா இவ்வளோ தடையாக இருக்குது, என்னடா பண்ண முடியும், அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும், சரி ஓகே நான் ஹோட்டல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா வந்து ஹோட்டல் பார்த்துட்ருக்காரு. ஜின்னும் அப்படி தான் பக்கத்தில் ஹோட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலி ஒரு பெரிய ஹோட்டலை புக் பண்ணிட்டாங்க. அந்த ரூம்குள்ளேயுமே எல்லாருமே போயிடுறீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் ஒரு 5:30 இருக்கும். நீங்கள் தான் வந்து எல்லோரும் எழுப்பிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி எல்லாருமே எழுப்புறீங்க. எல்லோரும் தனித்தனி ரூமில் தான் இருப்பீங்க. அதாவது நீங்கள் உங்கள் அம்மா அத்தை 3 பேர் ஒரு ரூமில் இருப்பீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் மாமாவும் ஒரு ரூமில் இருப்பாங்க. அப்புறம் பாய்ஸ் அப்புறம் வந்துட்டு உங்கள் தம்பி எல்லாம் ஒரு ரூமில் இருப்பாங்கடா. ஸோ பெரிய ரூம் அது. ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எல்லோரையும் எழுப்பி விட்டுட்டு நீங்கள் வந்து பாய்ஸ் ரூமுக்கு போய் அவங்களையும் எழுப்பி விடுறீங்க. ஏய் எதுக்குடியும் வாயன் இப்போ வந்து எழுப்புறேன், எந்திரிங்க மாமா எந்திரிங்க, மணி 5 ஆயிடுச்சு. 5 தானடி ஆச்சு. ஐயோ ஹயாங் பாருங்க ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சினுங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒவ்வொருத்தரையும் எழுப்பிட்டு கடைசியாக சுகாவை பார்க்குறீங்க. சுகா நல்லா குட்டி போட்ட புண்ணியாட்டு தூங்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. அவரை அவங்க ஹேண்டை அப்படி டைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு தூங்குறாரு. நீங்கள் மாமா விடுங்க மாமா எந்திரிங்க மாமா ஃபஸ்ட்டு
அப்படின்னு சொல்லி கத்தவும், இங்கே சுகாவும் வந்து உங்க கைய விட்டுர்றாரு. ஸோ அவரும் எந்திச்சு உட்காந்துட்டு, "ஹே எதுக்கு மிட் நைட்ல எழுப்புறீங்க?" அப்படிங்கிற மாரி அவர் வந்து உங்கள எல்லாருமே பார்க்குறாங்க. அப்படியே டக்குனு ஹோபி கிட்ட போயிட்டு, "மாமா மாமா உங்களுக்கு தான் சன்னா ரொம்ப பிடிக்கும்ல?" "ஆமா, எனக்கு பிடிக்கும்." "அதான் மாமா, இங்க பக்கத்துல தானே பீச்சு. வாங்க நம்ம போய் சன்ஷைன பார்க்கலாமே. ஐ மீன் சன்ரைஸ பார்க்கலாமே." அப்படிங்குவோம். பாய்ஸ் எல்லாம், "ஓ! அப்படியா? சரி சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா பரபரப்பா எந்திச்சு கிளம்பி வராங்க. ஸோ எல்லாருமே உங்க ஃபேமிலி எல்லாருமே பீச்சுக்கு தான்டா போறீங்க. அங்க வந்து அந்த மின்விளக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு கீழ தான். ஸோ சென்னையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது கீழ நெறைய புறா அப்படியே இருக்கு. நீங்க ஒவ்வொரு புறாவையும் அப்படியே தூக்கி தூக்கி விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒண்ணு ஒண்ணு அப்படியே பறக்குது நீங்க நடந்து போற இடத்துலலாம். அப்படியே அழகா அவங்க பின்னாடி இருந்து அப்படியே சன்ரைஸ் ஆவுறது அவ்ளோ அழகா இருக்கு. பாய்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே அப்படியே உட்காந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க தண்ணீல விளையாடலான்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் கூப்பிடுவோம். அவங்க தான் தண்ணினாலே ஓடி வந்துருவாங்களே! ஸோ அவங்களயெல்லாம் இழுத்துட்டு போயிட்டீங்க. சுகாவும் தான் சுகா வரவே மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க வலுக்கட்டாயமா புடிச்சு இழுத்துட்டு போயிட்டீங்க. சுகா வந்து உங்க ஹேண்ட ஹோல்ட் பண்ணியிருக்காரு. நீங்களும் அவரோட ஹேண்ட ஹோல்ட் பண்ணிட்டு, ஒன் சைட் சுகா, இன்னொரு சைடு வந்து தயாங் 2 பேருமே ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ சுகாவா அப்படியே உங்க ஐஸ பார்த்துட்டே, "வயன் உன்ன இதே மாரி என் வாழ்க்கை ஃபுல்லா உன் கைய பிடிச்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஒரு நிமிஷம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு வயன். ஏன்னு எனக்கு தெரியல. உன்னை நான் இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் உன்னை அந்த சாரியில் அவ்வளோ அழகா அப்படியே பூவெல்லாம் வச்சுட்டு எனக்கு வந்து நீ காஃபி கொடுத்த பற்றியா அப்போது உன் கூட கொஞ்ச நேரம் தான் ஐ கான்டாக்ட் வச்சேன். என் லைஃப் ஃபுல்லாக அந்த ஐ கான்டாக்டும் இதோ இப்போ பிடிச்சிருக்கேனே உன் கையை இதே மாதிரி என் லைஃப் லாங் ஒன்று பிடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் என்ன பண்ணுறது, என் தலைவிதி அப்படி இருக்குது. அந்த யூனாவை இது வரைக்கும் நான் அட்மையர் பண்ணி பார்த்ததே இல்லை வயன். உன்னை இது வரைக்கும் நான் நிறையா வாட்டி ஏன்னு எனக்கு தெரியல சத்தியமாக சொல்கிறேன் வயன். உன்னை அன்றைக்கி அப்படி பார்த்ததப்பவே நான் விழுந்துட்டேன் வயன். என்னால் திரும்ப உன் ஐஸை கிட்டேருந்து என் ஐஸை வெளியே எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் வயன், உனக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்ன உறவு என்ன ஒரு விஷயம்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த ஃபீலிங்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியல வயன். ஆனால் ஒன்றே ஒன்று வயன், உன்னை இதே மாதிரி லைஃப் லாங் என் கையை பிடிச்சிட்டு இதே மாதிரி நீ சிரித்து விளையாடுறது நான் ரசித்து நம்ம லைஃப் லாங் இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அவனுங்கெல்லாம் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நான் ஏன் என் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்போ உன் கையை பிடிச்சிருக்க இந்த நொடி போதும் என் லைஃப் லாங் நான் ரெக்ரெட்டே பண்ண மாட்டேன். இதே மாதிரி நான் எப்போவுமே உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது வயன். உன்னை நான் லவ் பண்ணுறேனா அப்படின்னா எனக்கு அதுக்கு பதில் தெரியல. ஆனால் உன் கையை என்றைக்குமே விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என் லைஃப் லாங் நீ என் கையை பிடிச்சிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையும் அவர் கை கோர்த்துருக்கத அப்படி பார்த்துட்டு அவர் லைட்டாக வந்துட்டு சோகமாக அப்படி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஹேண்ட்ஸை வேவ் பண்ணிட்டு, மாமா என்ன ஆச்சு, எதுக்கு சும்மா கையை பார்க்குறீங்க, கையில் எதாவது கடிச்சிருச்சா, நண்டுக்கிட்ட ஏதாவது பூந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு சுகாவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், சும்மா தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு உங்களை கூப்பிட்டுட்டு வா வயன் இப்போ விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த பீச்சில் அவ்வளோ அழகாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதோட இந்த பாட்டை நம்ம என் பண்ணிக்கலாம்டா. உங்களையும் நான் ரொம்ப காக்க வைக்கிறேன், ரியலி சாரி. வந்து எனக்கு எக்ஸாம் இருந்துமே உங்களையும் நான் இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறனால தான் இவ்வளோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸை வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் லெவன் சப்போர்ட் எனக்கு தெரியும், ஓகேவா? ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுறேங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், லவ் யூ சரண்யா.